பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் பார்க்கும்படியாகவும் உங்களோடு சம்பாஷிக்கும்படியாகவும் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இன்று தானே 23ஆம் சங்கீதங்களை வாசிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை ஒரு மந்தையை போல பல ஆடுகள் அவரிடத்திலே தஞ்சம் அடைந்திருக்கிறது. பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ஜனங்கள் அவரை தஞ்சமாக கொண்டு இருக்கிறார்கள். அதில் என்னையும் மேய்க்கிற ஒரு மெய்ப்பராக என் அப்பா ஏசப்பா எனக்கு இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்மையும் அவர்தான் தினந்தோறும் மேய்க்கிறார். கர்த்தரை சார்ந்தவர்களை மாத்திரமல்ல, கர்த்தரையே தெரியாதவர்களை கூட அவர்தான் வழிநடத்துகிறார், மேய்க்கிறார் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன், மெய்யான தெய்வம், நம்மை படைத்தவர் என்று சொல்லும்படியாக கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் எந்த நாளிலும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கடவுள் என்னை தினந்தோறும் அவர் மேய்க்கிறார். அவர் எப்படி என்னை மேய்க்கிறார்னு சொன்னார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அல்லேலூயா, என்னை என்னை பசியால் தவிக்க விடாமே, அல்லேலூயா, சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க காட்டில் இருக்கிற சிங்கக்குட்டிகளுக்கு கூட இறைச்சி இல்லாமல் போயிடலாம். ஆனால் கர்த்தரை தேடுற மனுஷனுக்கு ஒரு நாளும் போஷிப்பு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை போகவே போகாது என்று தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இல்லை, அமர்ந்த தண்ணீர் அண்டை பாருங்கள். நான்லாம் கூட சின்ன வயசில் வயல்வெளிகளில் மாடு மேய்ச்சிட்டு கிடப்பேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் 2 மாடு இருக்கும். அது ஓட்டிகிட்டு மேய்ச்சிட்டு கிடப்பேன். அப்போது பெரிய ஒரு நிலத்தில் ஒரு 10 ஏக்கரில் ஏர் விழுது ஃபுல்லாக தண்ணீர் பாய்ச்சி அந்த ஓரத்தில் கால்வாயில் தண்ணீர் போயிட்டு இருக்கும். அங்கே ஒரு புங்கை மரம் இருக்கும். அந்த புங்கை மரம் நிழல் அவ்வளோ சுகமாக இதமாக அந்த வெயில் காலங்களில் அந்த தண்ணியிலேயே படுத்து கிடப்பேன். அந்த கால்வாயில் போகிற தண்ணியில் படுத்துக்கிட்டு அப்படியே அணர்ந்து பார்த்தோம்னா அந்த புங்கை மரத்தினுடைய நிழல் குழு 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 என்று அந்த உடம்பு அப்படியே ஆராட்டும், சீராட்டும். அதுபோல் என் தேவன் நம்மை ஒரு நாளும் ஆராட்டுகிறவரும் சீராட்டுகிறவரும் நம்மை பாராட்டுகிறவருமாக இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. நான் எப்பேற்பட்ட மரண இருளான அந்த பள்ளத்தாக்கில் நான் போய் நடந்தால் கூட எனக்கு வர பயத்தை கண்டு, எனக்கு எதிரான திகிலை கண்டு நான் ஒரு நாளும் பயப்படுறதும் அஞ்சுறதும் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று எங்கள் தகப்பன் பெர்க்மான் ஐயா அவர்கள் இப்படியே பாடுவார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அருமையாக என்னுடைய தகப்பன் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் இப்படியே பாடுவார். ஆக என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். அல்லேலூயா. என் சத்துரு என்னை யாரெல்லாம் வாழக்கூடாது, என்னை செத்துடணும், இருக்கக்கூடாது, பூமியிலே தங்கக்கூடாது என்று என்னை சத்துருவாக நினைத்தார்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. என் தலையை என்னென்னா பரிசுத்த ஆவினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, அல்லேலூயா. வாழ்க்கையில் கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, திகில் இல்லை. ஏன் இல்லை? நான் அதிகமான பொருளுக்கும் எதுக்காகவும் அதிகமாக ஆசைப்படுறதே இல்லை.
இல்லையா? நிம்மதியாக ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு எந்த படினாலே அளக்கிறாரோ அந்த படி போது சொல்லி அந்த படினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், பாருங்கள் இங்கே, நன்மையும் கிருபையும். ஆண்டவரே, நன்மையும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்தனாய் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நிறைய பேர் ஆண்டவர் அழைச்சார். நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் வந்தாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சில பேர் தான். தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா நீடிய காலமாக அப்படி பாதையில் நிலைச்சிருக்கிறவங்க ஒரு சில பேர் தான். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால முடியாததுனால அதை விட்டு விலகி போயிடுவாங்க, கடவுளே மாற்றிப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க யாரும் அப்படி மாற்றுறது கஷ்டம். மாறி போனவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் தேவனுடைய பாதையிலே நீடித்திறனாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நான் மடக்கி வருகிறேன். ஆண்டவரே, இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் காலை வேளையிலே அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவரோடு கூட உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வியாதியிலிருந்து நீக்கி போடுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பிள்ளைகளாத என் அன்பு சகோதரிகளுக்கு பிள்ளை வரங்களை கொடுங்க. கர்த்தாவே, காத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் சீக்கிரத்தில் வீடுகள் திரும்ப ஒரு ஆபத்திலே அவர்கள் மாட்டிக்கொள்ளாதபடி அவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.